சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டியெழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி அன்புள்ள போதுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். எங்களோட வாழ்க்கையில் ஒருபோதும் மாறாத தேவன் அவர் தான். மனுஷங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் கர்த்தர் இயேசு மாற மாட்டார். சரியா சொன்னீங்க, மாறவே மாட்டார். ஆமேன் ஆமேன். இந்த மாறாத தேவன் எங்களுக்கு இன்றைக்கு என்ன பேசுவாருன்னு சொல்லி அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. லாஸ்ட் வீக் ப்ரோக்ராமில் நாங்கள் பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. எலாஷாவோட வாழ்க்கையில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார் என்று சொல்லி. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுற ஆவியானவர். இயேசு கிறிஸ்து போக முந்தி சொன்னார், என்னை போல இன்னொருவரை நான் அனுப்ப போகிறேன். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை எதிர்பார்க்கலாம், என்னென்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி, என்ன மாற்றங்கள் ஏற்படும். அவர் வரும் பொழுதே எங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எங்களுடைய பழைய மனிதன் கடந்து போய் எங்களுக்குள்ளே ஒரு புதிதான மனிதன் உருவாக்கப்படுவான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகிட்டு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எங்களோட பழைய மனுஷன், அதுதான் நிறைய பேர் நாங்கள் கர்த்தருக்குள் வந்ததுக்கு பிறகாக எங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் பழைய மாதிரி இல்லையே, பழைய மனுஷன் எங்க, இந்த பழைய மனுஷனை காணல, நீங்க ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. அது ஒரு சாட்சி. கர்த்தருக்குள் நாங்க மாறும் பொழுது எங்களுக்குள் அது ஒரு சாட்சியாக இருக்கும். சில நேரத்தில் நாங்கள் பவுடரை போட்டுட்டு வெளியில் போனால், இல்லாட்டி ஹேர் அழகாலாம் செஞ்சுட்டு மேக்கப்பில் வெளியில் போனால் அது டெம்பரரி மாற்றம். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே அதெல்லாம் அலைஞ்சு போயிடும். ஆனால் அது இன்சைட் அவுட்னு வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு எங்களுக்கு உள்ளால் ஒரு பெரிய மாற்றம் அடையுது. எங்களோட குண அதிசயங்கள், எங்களுக்கு பொறுமை வருது, கோபங்கள் எல்லாம் குறையுது. காரணம் பரிசுத்த ஆவியில் வரும் பொழுது அவர் எங்களை புதுசாக்குறார் இல்லையா, இன்சைட் அவுட். இன்னொரு விஷயம், ஏன்னா எல்லாரும் நினைக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிறகாக அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் இல்லையே, இன்னும் பழைய காரியங்கள் சிலவைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது தானே. அது உண்மை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அப்படியே முழுமையாக மாறி பரிசுத்தவான்களாகவே வாழ்கிறது போல் அல்ல. பரிசுத்தமாக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தரப்படுகிறார். ஆனால் அது ஒரு ப்ரோசஸ். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ரட்சிப்பு எடுப்பதற்கு முன்பதாக, ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாகிலும் ஒரு பிழை செய்தால், ஏதாகிலும் ஒரு தவறு பண்ணினால் அதை நாங்களே அதற்கு ஒரு விடைய சொல்லி அதை முடித்து போடும். நாங்கள் அதற்கு நான் சரியாக தானே செய்தோன்னு சொல்லி வாதாடுவோம். ஏன்னா எங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புகிற ஆவி இருக்கவில்லை, கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் எப்பொழுது வருகிறாரோ அந்த நிமிஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிழையை செய்து விட்டதன் பின்பதாக யாரோ ஒருத்தர் உள்ளுக்கு இருந்து சொல்லுவார், நீ இப்ப மனம் திரும்பு, என்னிடத்துல மன்னிப்பு கேளு, நீ செய்த காரியம் பிழை, நீ இந்த மனுஷனுடைய மனசை நீ நோகடிச்சிருக்க கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் உள்ளுக்கிருந்து பேசுவது போல் இருக்கும். அது யாரோ ஒருத்தர் அல்ல, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலை கொடுப்பார். நீங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து மன்னிப்பு கேட்கும் ஒரு கிருபையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். கிருபையால தான் நாங்கள் ரட்சிப்பெடுத்தோம், நாங்கள் செய்கிற காரியங்களா இல்லை. ஆனபடினால தான் தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கிலீஷ்ல எப்படி போகுது? He saved us not because of righteous things we have done, but because of His mercy. He saved us through the washing, rebirth and renewal by the Holy Spirit. Amen. அப்படின்னு சொன்னால் ரினியூவல்னு சொல்லியிருக்குது. அப்போ புதுசாக்கப்படுறது பரிசுத்த ஆவினால். அப்போ எங்களோட சொந்த மாம்ச பலத்தால் இல்லை கர்த்தர் எங்களை ரட்சித்தார், பரிசுத்த ஆவினால். ஆமென்.
அது சொல்லுது ரைட், நாங்கள் நல்ல காரியங்கள் நல்ல கிரிகைகள் இல்லை. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நாங்க நல்ல காரியங்களை செய்திருந்தால் பரலோக ராஜ்யத்தை காணலாம், நாங்க நல்ல இதுகளை செய்திருந்தா எங்களுக்கு ஒரு நாளும் ஒன்றுமே இது பண்ணாது, ஒன்றுமே கெடுதல், இது நாங்க நல்லது செய்திருக்கிற மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்க செய்கிற நல்ல காரியத்தினால நாங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, அவருடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபையின் நிமித்தம் தான் நாங்க இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆவியானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர் கொடுத்த கிருபையின் வரம் என்று நாங்க சொல்லலாம். ஹல்லேலூயா. பயத்தை போக்கும் ஆவியானவர் இல்லையா? அநேக பேர் பயத்துல வாழுவோம் இல்லையா? இதை குறித்தா பயம், பிசாசை குறித்தா பயம், சாவை குறித்தா பயம், கடனை குறித்தா பயம், எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் உங்களோட வாழ்க்கையில ஒரு தடுக்கத்தை கொண்டு வருகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன்னா பயம் இருக்கும் பொழுது ஒரு மனுஷனால செயல்பட முடியாது. நீங்க பாருங்க, ஒரு பயம் இருக்கும் பொழுது எங்கேயுமே உங்களுக்கு போக விடாது. அதே போல நீங்க பயம் இருக்கும் பொழுது உங்களோட வாயின் வார்த்தைகள் மீது நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க எப்படி உள்ளுக்கு உங்களோட பயம் நிறைந்திருக்கிறதோ அதே வண்ணமாகத்தான் வார்த்தைகளும் நீங்க வெளிவிடுவீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பயம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த மனுஷனை நீங்க கொஞ்சம் கதைக்க விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது. பயத்தின் ஆவி இருக்கிறதா? பயத்தின் ஆவி இருக்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில எதிலுமே நாங்க செயல்பட முடியாது, ஆசீர்வாதத்தையும் காண முடியாது. ஏனால் பயம் இருக்கும் இடத்துல நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில ஆட்களை கண்டிருக்கீங்களா? அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க பேசுற வார்த்தையை குறித்து எங்கட இருக்கிற விசுவாசமும் கலைஞ்சு போயிடும் இல்லையா? எதை எடுத்தாலும் பயம், ஐயோ இது செய்யாதீங்க, அது செய்யாதீங்க, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு பெரிய பில்டப் கொடுப்பாங்க ஃபியரில். ஏன்னா நாங்கள் ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி காரணம் உள்ளால ஆவியானவருக்கு இடம் இல்லை. உள்ளால நாங்கள் புதுப்பிக்கப்படும் பொழுதுதான் எங்களுக்குள் ஆவியானவர் வரும் பொழுதுதான் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோம். ஆனால் அந்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை. தீமோத்தேயு 1:7 வசனத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பலனும் அன்பு தெளிந்த புத்தி. Hallelujah. இங்கிலீஷ்ல எப்படி போயிருக்குது? For God has not given us a spirit of fear, but of power and love and sound mind. ஸோ ஆவியானவர் வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது? முதலாவதாக உங்களுடைய பயம், உங்க வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, மனைவியை குறித்து, அப்படி என்றால் எப்படிப்பட்டதான ஒரு பயத்துக்குள்ள நீங்க இவ்வளவு காலமுமாக வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வரும் பொழுது சகலமும் மாற்றமடையும். எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயம் நீங்கும், நீங்கள் பலனடைவீர்கள். பலனடையும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் தேவ ஆவியானவருடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கவும் வேண்டும். தேவ வசனத்தை அறியாமல் நாங்கள் எப்படி பலனடைவது? வசனம் வாசிக்கும் பொழுதுதான் அந்த வசனம் எங்களுக்குள் போக 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 எங்களுடைய பயமான காரியங்கள் வரும் பொழுது, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வரும் பொழுது, எங்களுடைய தொழில்களை குறித்து ஒரு பயம் வரும் பொழுது, ஊழிய பாதையிலே இது ஆகுமா, என்னால் முடியுமா என்று சொல்லி ஒரு பயம் வரும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? நீங்க வசனத்திலே வாசித்த அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் எங்களுக்கு எடுத்துக் கொடுப்பார். நான் உனக்கு பேசவில்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நான் சொன்னேன் தானே. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லி ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனூடாக நாங்கள் வல்லமையை பெற்றவர்களாக நாங்கள் மாறி தேவ வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பவர்ஃபுல். ஆமென். விசுவாசம் வர்றது கேட்கறதுனால, அப்ப வசனம் எங்களுக்குள்ள போக போக உள்ளால் இருக்கிற பயங்கள், உள்ளால் இருக்கிற காரியங்கள், உங்களால முடியாதுன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் மாறிடும். காரணம் தேவ ஆவியானவர் உள்ளால இருந்து கிரியை செய்வார். ஆமென். ஆவியானவருக்கு வசனம் தேவை. வசனம் இல்லாட்டி ஆவியானவர் செயல்பட முடியாது. எப்படி நாங்க இப்ப எங்களோட வாழ்க்கையில தெளிந்த புத்தி, ஆண்டவர் வசனத்துல சொல்றார், தெளிந்த புத்தியை குறித்து பேசுகிறார். இந்த தெளிந்த புத்தி எப்பொழுது வரும்? இன்னைக்கு நிறைய பேர்
எங்களுடைய பயத்தின் நிமித்தம், எங்களுடைய வாழ்க்கையின் குறைகளின் நிமித்தம் நாங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி டிப்ரெஷன்ஸ்குள்ள மனிதர்கள் கடந்து போறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸஸ்குள்ள கடந்து போறாங்க. ஏன்னா இந்த தெளிந்த புத்தி அந்த இடத்துல காணப்பட முடியாது. சோ ஆவியானவர் வரும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி வரும் பொழுது ஒரு டிசிஷன் எடுப்பதற்கு, இல்லையா, ஒரு ஊழியத்துல நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தொழிலில் நான் என்ன செய்ய வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நோக்கி போவதற்கு நான் என்ன மாதிரியான படிகளிலே நான் ஏற வேண்டும் என்பதை குறித்து தெளிந்த புத்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக ஆவியானவர் வரும் பொழுதுதான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆவியானவர் இல்லாவிட்டால் எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு நீங்க எதையாவது செய்ய போகும் பொழுது ஆலோசனை சொல்லும் ஒரு நபர்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த வேலையை செய்வது எவ்வளவு இலகுவாக இருக்கும், இல்லையா? ஏன்னா இன்னொருத்தர் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய ஹெல்ப் எனக்கு இருக்கிறது. சோ ஹோலி ஸ்பிரிட், தேவ ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் பலன் அடைந்து அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு தைரியத்தோடு கூட இந்த வாழ்க்கை பயணத்தை எங்களுக்கு போக முடியும். உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு பலனை கண்டிப்பா தருவார். ஆமென். அவர்கிட்ட நீங்க சேரும் பொழுது, அவரை நீங்க வாஞ்சிக்கும் பொழுது, வாங்க ஆவியானவர் வாங்க என்னை நிரப்புங்கன்னு கேட்கும் பொழுது ஏசப்பாட்ட கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க சொன்னது சரி. அநேகர் இந்த காலங்கள்ல பயத்தினால, இன்னைக்கு ஆவியானவர் கிரியை செய்யாதனால, ஏன்னா அவர் மென்மையானவர், தூய்மையானவர், வசனத்தினால நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சு ஜெபிக்கும் பொழுது, அவர் மனம் திரும்பும் பொழுது, தேவ ஆவியானவரே என்னை வந்து சரிப்படுத்துங்கன்னு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போ கர்த்தர் உங்களுக்கு உங்களோட சிந்தையை மட்டுமில்லை, உங்களோட சரீரத்தை மட்டுமில்லை, உங்களோட வாழ்க்கையை புதுசாக்கி பலப்படுத்தி செயல்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மற்றது நாங்கள் பார்க்க போகிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதுதான் சொல்றது, உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பித்து எழுப்பப்படும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக அவர் மாற்றுவார். முழு மனிதன் சொல்லும் பொழுது முழுமையை குறிக்கிறது. சோ ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் முழுமை அடைகிறோம். எங்களுக்குள்ள இவ்வளவு காலமும் இருந்த அந்த கம்ப்ளீட் இல்லாத தன்மை, எங்களுக்குள்ள அந்த முழுமை இல்லாத தன்மை ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் முழுமையாக்கப்படுகிறோம். இவ்வளவு காலமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் மரித்தோர்களா இருந்திருக்கலாம், ஏனோ தானோ என்று ஜெபிக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம், ஜெபிப்பதற்கு கடமையாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருந்திருக்கலாம். ஏனென்றால் ஆவியானவர் வரும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொன்னார், சில நேரத்துல நீங்க ரொம்ப பாடுகளின் நிமித்தம், கஷ்டங்களின் நிமித்தம், சூழ்நிலைகளின் நிமித்தம் நீங்க வேதனையோடு காணப்படுகிற நேரத்துல உங்களால ஜெபிக்க முடியாது. சில நேரத்துல அந்த நேரத்துல நொந்து போயிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள இருந்து அந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதா? யாரோ ஒருவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும். நீங்க உணரக்கூடியதா இருக்கும். அதுதான் ஆவியானவர். நீங்க நொந்து போயிருந்தாலும், நீங்க சோர்ந்து போயிருந்தாலும், நீங்க என்னால முடியலையேன்னு ஒரு பக்கத்துல அமர்ந்திருந்தாலும், தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பவர், அவர் உங்களுக்குள் இருந்து பிதாவோடு கூட பேசுவார். பிதாவோடு உங்களுக்காக பரிந்து பேசுவார். நீங்க பேசும் பொழுது உங்களுடைய ஆவி ஒரு அனல் மூட்டுதல் ஏற்படும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? உங்களை அறியாமலேயே துதிக்க ஆரம்பிப்பீங்க, அழ ஆரம்பிப்பீங்க, ஜெபிப்பீங்க, எசப்பா எசப்பா எசப்பான்னு சொல்லி உங்களை அறியாமலேயே அந்த அனுபவம் வரும். நான் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறேன். நாங்க அந்த அனுபவத்துல கடந்து போகும் பொழுது அந்த ஆவியானவருடைய தொடுதலை உணரும் பொழுது, உண்மையாகவே சொல்ல போனா அதுதான் ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். ஆவியானவர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பது எந்த நாளும் ஒரு கட்டளையின்படி ஜெபிப்பது அல்ல. உங்களுடைய உள்ளார்ந்த உடைந்து போன ஒரு உள்ளத்தை அவர் பார்க்கிறார். நீங்க உடைந்து போயிருக்கிற நேரத்துல அவருடைய பாதம் போய் அமர்ந்து
ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, ஜெபிப்பதற்குரிய கிருபை எனக்கு ஊற்றுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு அபிஷேகத்துக்குள்ளே கடந்து போய் தேவனோடு கூட உறவாடும் அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இயேசு சொன்னார், என்னுடைய பிதா தேடுகிறாராம் யாரும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை தான் தேடுகிறார். ஆமென். சில நேரத்தில் மாம்சத்தில் எங்களுக்கு முடியாத பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் அவர் ஜெபிக்கிறார். ரோமன் 8:15 இப்படி சொல்லுது, The spirit you received does not make you slaves that you live in fear again. Rather, the spirit you received brought you adoption to sonship, and by him we cry, Abba, Father. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எவ்வளவு ஒரு விசேஷமான காரியம். இந்த வேற சில மதங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு இந்த அப்பான்னு சொல்லி கூப்பிடுற உரிமை இல்லை. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை அப்பா அம்மா தூரத்தில் இருந்தாங்களோ இல்லை சில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா அவங்க கைவிட்டுட்டு போயிடுவாங்க பிள்ளைகளை. அனாதையாக ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் சஃபர் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு யாருமே இல்லாத வண்ணத்தில் இந்த அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுறதுக்கு இந்த உலகத்தில் உண்மையான உறவு ஒன்று இருக்குது. சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், உங்களோட அப்பா அம்மா உங்களோட இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் தூரம் இருக்கலாம், அவங்களுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது வாழ்க்கையில். ஆனால் அன்லிமிட்டடாக உங்களோட பரலோக பிதா இருக்கிறார். அவருக்கு அப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற, அப்பான்னு சொல்லி கூப்பிடுற அந்த ஆவியை தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். நீங்கள் அனாதை இல்லை. நீங்கள் இன்றைக்கி யோசிக்கலாம், எனக்கு யார் இருக்கலான்னு சொல்லி. இன்றைக்கி நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க நேரம் ஆவியானவர் பேசினார், நீ சொல்லுன்னு சொல்லி. அநேகர் பேர் சில ஆக்களை காண்றேன், இருள் அறையில் இருந்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு யாரும் இல்லையே. லோன்லினஸ் உங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. யார்கிட்ட போயிட்டு என் வாரிசை சொல்லலாம், யார்கிட்ட போயிட்டு பேசலாம், எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி தனிமைப்பட்டவருக்கு இன்னைக்கு தேவன் பேசுன்னு சொன்னார். அதுதான் இந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரா. புத்திர சுவாபம், இந்த அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுற இந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆமென். சவுல் ராஜா அப்படி அந்த அசுத்தாவியவன் மேலே இருக்கும் பொழுது டிப்ரெஷனில் இருந்தான் இல்லையா? அப்போ தாவீது அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிற நேரத்தில் இந்த அசுத்தாவி போகுதான், இந்த ஃபியர் போகுதான். ஏன்? அவனுக்கு பிடிச்சிருந்தது ஃபியர், அந்த பயத்தின் ஒரு அது என்ன, பயத்திலிருந்து தான் அந்த டிப்ரெஷன் வருது. அது மைண்டை அட்டாக் பண்ணுது அந்த ஆவி. இன்றைக்கு கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைண்டை அட்டாக் பண்ணுற அசுத்தாவிகள் டிப்ரெஷனில், மென்டல் ஸ்டேட்டில் மனுஷங்களை போடுது. இதுக்கு மெடிசன், ஒரே ஒரு மெடிசன் தான், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் வரும் பொழுது எங்களோட பயத்தை எல்லாம் நீக்கி எங்களை புதுசாக்கும். நாங்கள் சாட்சியாக மாறுவோம். ஆமென். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தில் இருந்து ஆவியானவருடைய செயல்கள் காணப்படும் பொழுது அது ஒரு கப் அண்ட் சாசர்னு சொல்லலாம். கப் அண்ட் சாசர். ஒரு கப்பில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆவியானவரோடு செயல்படும் பொழுது, ஆவிக்குரிய கனிகளோடு கூட நாங்கள் செயல்படும் பொழுது எங்களிலிருந்து நிரம்பி வழிகிற ஆவியானவருடைய கிருபை, ஆவியானவருடைய அந்த கனிகள் அது அப்படியே அந்த சாசருக்கு போகும் பொழுது அதை மற்றவர்கள் காணக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் எங்களில் இருக்கும் ஒரு சாட்சியை அவர்கள் காணப்போகிறார்கள். எங்களில் இருக்கும் மாற்றங்களை மற்றவர்கள் காணப்போகிறார்கள். சோ ஆவியானவர் வரும் பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். நீங்க பழைய மனுஷனாக இருக்காமல் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுவீங்க. நீங்க மாறும் பொழுது என்ன நடக்கும்? அதை மற்றவங்க பார்ப்பாங்க, கனி கொடுப்பீங்க. ஆமென். சோ நீங்க கனி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? குணாதிசயங்கள் இருக்கும், குணங்கள் எல்லாம் மாறும். கோபமானவங்க இப்ப பொறுமையா இருப்பாங்க. இல்லாட்டி வேற என்ன சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. கோபமானவங்க பொறுமையா இருப்பாங்க. அதே போல அன்பு வரும். மற்றவர்கள் மேல ஒரு பரிதாபம் படுதலோ அன்போட மற்றவர்களை நாங்கள் பார்க்கும். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு பார்த்தால் கர்த்தர் இயேசு வருகை கிட்டே ஆகும் பொழுது என்ன நடக்கிறது? எல்லா இடத்திலும் அன்பு தனித்து போயிருக்கிறது. அன்பு தனித்து போயிருக்கிறது. நீங்க டிவியை போட்டா தெரியும், எத்தனை கண்ட்ரில யுத்தம், எத்தனை மனுஷங்க சாகுறாங்க.
பணத்தை பார்க்குறோம் நாங்கள் டிவியில், சோஷியல் மீடியாவில், ஏரோப்ளேன் கிராஷஸ். எப்படி இந்த வாழ்க்கையில் அன்பு தணிக்கப்படுது, பார்த்து பார்த்து மனுஷன் இருதயம் கடினமாகுது. அப்படி இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று இருக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரை இன்னும் கிட்டி சேரணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த கம்பேஷன் ஹார்ட் வரும் தேவனுக்கு, இல்லையா? அன்பின் கனியை நாங்கள் தரித்து இருக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், கிறிஸ்துவை போல மாறணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர்களோட வாழ்க்கையில் அவசியம் கனி கொடுக்க வேணும். மற்றவர்களை நாங்கள் நேசிக்கும் உள்ளத்தை கூட எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய நல்ல காரியங்களால் நேசிக்கிற உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு நேசிக்கிற உள்ளம் இருக்குதுன்னு சொல்லி நாங்களே சொல்லவும் முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் இன்னொருவரை நேசிக்கும் அன்பின் உள்ளத்தை அவர் எங்களுக்கு தருகிறார் என்று அவர் சொல்லுகிறார். நான் உனக்கு பயத்தின் ஆவியை அல்ல, அன்பின் ஆவியையும் தந்திருக்கிறார்னு சொல்லுகிறார். இது வரும் பொழுது நாங்கள் மறுரூபமாகுவோம். ஆமென். இன்சைட் அவுட். ஹல்லேலூயா. அவுட் சைடு இன் இல்லை, இன்சைட் அவுட். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் மேலே வருவார்ன்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் அவர் உள்ளால வர்றார். எங்கள் குணங்களை மாற்றுறதுக்கு, எங்களோட மைண்டை மாற்றுறதுக்கு, எங்களோட செயல், எங்களோட பேச்சு, எங்களோட நடப்பு எல்லாத்தையும் அவர் மாற்றி எங்களுக்கு கனி கொடுப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பேப்டிசம் எடுக்கும் பொழுது, அவர் ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது ஆவியானவர் அவருக்குள் வருகிறார். ஆவியானவர் அவருக்குள் வந்து என்ன சொல்றார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ அவர் மேலே ஏன் இயேசு மேலே தேவன் சொல்லுகிறார் நான் பிரியமாயிருக்கிறேன்னு? ஏன்னா இயேசு எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்தது நிமித்தம் தேவ ஆவியானவர் அவர் மேலே வரும் பொழுது, அவருக்குள் வரும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை பார்த்து ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார், நான் என் மகளுடைய வாழ்க்கையை குறித்து பிரியமாக இருக்கிறேன். இந்த மகனுடைய வாழ்க்கையை குறித்து நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த பிரியமானவள் என்று நாங்கள் தேவனிடத்தில் இருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இயேசுவை போல நாமும் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே வண்ணமாக நாங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? பிரியப்படுத்துகிறோம். நாங்கள் அவரை பிரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்? அவர் எங்களுக்குள்ள சொல்லுவார், நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் இந்த மகள் மீது, இந்த மகன் மீது நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். என் பார்வைக்கு இவன் செம்மையானதை செய்கிறபடியினால நான் இவன் மீது நான் ரொம்பவும் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கத்து தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கத்து தாரும் தெய்வமே. அவர் தான் எங்க தெய்வம். ஆமென். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கத்து தருவார். ஆமென். ஆண்டு ஜீசஸுக்கு பிரியமானதை, பிதாவுக்கு பிரியமானதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் கத்து தருவார் எங்களுக்கு. உங்களால் உங்களை மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த வல்லமை உங்களை மாற்றும். நாங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், எங்களை அர்ப்பணிக்கணும். ஆமென். என்னையால முடியாது என்று சொல்லி அர்ப்பணிக்கணும், என்ற சுயத்தால் முடியாது என்று அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு அர்ப்பணித்து பாருங்க. அப்பா, இந்த பாவத்தை என்னால் விட முடியாது. அப்பா, இந்த பிரச்சனையை நான் சுமந்துட்டு வாரேன். அப்பா, என்னையால் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இனிமே போக முடியாத ஆண்டவரை நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்களோட சரீரத்தை அர்ப்பணிங்க. டாக்டர்ஸ் உங்களோட வாழ்க்கைக்கு சொன்னாங்களா இந்த நோயா எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி? உங்களால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்களா? ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி பயப்படாதீங்க. இன்று பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களோட சரீரத்தை அர்ப்பணிங்க. சொல்லுங்க, ஏசப்பா, எனக்காய் நீங்கள் சிலுவையில் அடிபட்டு, எனக்காய் நீங்கள் என் பாவங்களை சுமந்து, என்னுடைய நோய்களை சுமந்து இருக்கிறீங்க உங்கள் சரீரத்தில். அந்த தழும்புகளால் இன்று நான் சுகமானேன் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. நீங்கள் பேசுங்க, உங்களோட வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், ஆவியானவரே நீங்கள் வாங்க, என்னை மாற்றுங்க, மறுரூபமாக்குங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நாங்கள் வார வீக்கும் கூட நாங்கள் பரிசுத்த ஆவியோட வல்லமை இன்னும் ஆழமாய் நாங்கள் பார்ப்போம். இன்னும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஏன் நாங்கள் வாழ்கிற காலம் யாருடைய காலம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலமாக இருக்கிறது.
எனக்கு பிரியமானவர்களே, எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த ஆவியானவர் மேலே நீங்கள் இன்னும் தாகம் கொள்ளுங்க. ஆமென். எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, எப்படி ஆவியானவரை எங்களோட வாழ்க்கையில் செயல்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறது. அவர் மென்மையானவர். நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் அதை பார்ப்போம். அவர் துக்கப்படுத்த வேணான்ற வேதம் சொல்லுகிறது. இப்போ உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் நாங்கள் அவரை கவனிக்காமல் போனால் எப்படி இருக்கும்? அது நெக்ஸ்ட் வீக் நாங்கள் பார்ப்போம். ஸோ எப்படி ஆவியானவரை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணி எப்படி அவரோடு நடந்தால் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இப்போ நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான பிதாவே, இந்த வேளையிலே தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்குன்றோ அங்கு விடுதலை என்று சொல்லியிருக்கிறேன். விடுதலையின் நாயகன், வெற்றியை தாங்க தகப்பனே. எங்களால் முடியாத என்ற காரியத்துக்கு நீங்கள் ஒரு முடிவை கொண்டு வர்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு காலமும் மூடி இருக்கிற கதவுகள் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற யாவரோட வாழ்க்கையில் அந்த கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக தகப்பனே. ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே. விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுவீராக அப்பா. எல்லா பயத்தின் ஆவி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. சரீர வியாதியில் இருக்கிறார்களா யார் யாரெல்லாம் இந்த வேளையிலே சுகமளிக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சரீரங்களுக்கு சுகம் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். இந்த வேளையிலே இயேசுவின் தழும்புகளாலே உங்கள் சுகத்தை இந்த வேளையிலே பெற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். புத்திர சுவாப ஆவியை கொடுத்திருக்கிறே அப்பா. பிதா என்று கூப்பிடுற ஆவியை கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் வீட்டிலே உண்டாகட்டும் தகப்பனே. உம்மோடு இருக்கிற உறவு பெருகட்டும். வீட்டில் சமாதானத்தை பேசுகிறேன் இந்த வேளையிலே தகப்பனே. எல்லாவித சாத்தானின் சதித்திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். இருளின் அதிகாரம் எடுக்கப்படட்டும். இன்றே ஒரு புது அற்புதம் நடக்கட்டும் அப்பா. வல்லமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. இதோ சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்தை புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, யார் யாரெல்லாம் இந்த வேளையில கூப்பிடுறார்களோ அவங்களோட வாழ்க்கையை புதுப்பித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமம் உயரட்டும் என் வீட்டில் தகப்பனே. அப்பா உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் நீங்கள் எங்களோட சால்ட் ஃபார் சோல் மினிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எங்களோட சேனலில். அது மட்டும் இல்லை, அநேகருக்கு எங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும். மீண்டும் சந்திக்குவோம். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.